நம்ம இளைய தளபதி என்னன்னு பாக்குறதுக்கு நான் சென்னை வரை நடந்து போயிட்டு இருக்கேன். ஜனவரி 1க்கு ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 3ஆம் தேதி. என் காலக்க பாத்தியா? கூப்பிடுற வரை நான் போராடுவேன். நான் உன்னிக்கான மகன்டாம், வீடு வந்து கேரளா, பாலக்காடு தாண்டி போன மகன்டாம். நம்ம இளைய தளபதி என்னன்னு பாக்குறதுக்கு நான் சென்னை வரை நடந்து போயிட்டு இருக்கேன். இளைய தளபதி என்ன பிஸியா இருப்பேன். அவர் பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துருந்தா கண்டிப்பா அவர் நல்ல மனிதன் வந்து என்னன்னு ஏன்னு விசாரிப்பேன். இந்த முடியும் தாடி ஒரு வேண்டுதலை மாதிரி வச்சிருக்கேன். அவர் பார்த்ததுக்கு கட் பண்ணும். நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். மாநாடுக்கு போனேன், எலெக்ஷன் அன்னைக்கு போனேன், ஜூலை 3க்கு கேரளா வந்து. அப்படின்னு எட்டு நின்று பார்க்குற பக்கத்துல நின்று பார்க்க முடியல. என் பேர் உன்னிக்கண்ணன். சோரம் தொலிக்கணும், ஓலை பெருக்கி கீழே சோம்பரிஞ்சு ஆறி இருக்குது. அழுகிறதுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை. சிலப்ப சாப்பிடுறது ஊறுகாயா இருக்கலாம், மிளகு பிடிச்சி அரிசியா இருக்கலாம், உப்புலிட்ட மாங்காய் இருக்கலாம். தாஜ் ஹோட்டல இருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படணும். விஜயாடனே சொல்லியிருக்கேன், உஸ்பேத்துல அவர்கிட்ட ஒன்னும் கடுப்பேத்துல காமன் வாழ்க்கை சம்மந்து வரத்த நண்பா நண்பி ஈஸியா ஜெயிக்கிறது வெற்றி இல்லை. ஏத்து ஜெயிக்க முடியாத முயற்சி கொண்டிருந்த வெற்றின்னு ஏதாவது வேணும்னா ஆட்டம் பிடிக்கணும். அது என் பேர் உன்னிக்கண்ணன். எல்லாரும் என்ன பார்த்து ஒரு பிள்ளைய தம்பியா நினைச்சு அவரை பார்த்து காசுக்கோ பணத்துக்கோ வசதிக்கல, அவரை பார்க்கறதுக்கு தான் ஆசை. நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வாட்டி ஒன்று பார்த்தா போதும். அவரை நான் இப்ப தேம்பா பேசுறது தேம்பா இருக்கிற கேரளா மக்களும் தமிழ்நாடு மக்களும் உழைச்ச காசுல தண்ணி சாப்பாடு தான். கேரளா மக்களை எப்படி சப்போர்ட் இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு மக்களும் சப்போர்ட் இருக்கேன்னு. நான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்து இந்த வேல்டு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டோ மட்டும் இருக்கு. நம்ம விஜயண்ணங்க சாப்பிடுறது நடிக்கிறது எல்லாம் விஜயண்ணன் தான் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் ஒரு வாட்டி பார்க்க வேண்டாம் அண்ணே, அதானே நான் செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன், முடியல. இந்த வாட்டிய பாக்குவேன். ஆனா அண்ணன் ரொம்ப பிஸின்னு இருப்பேன். ஏன் இப்போ வந்து நீங்க வரது அது பஸ்ல வந்திருக்கலாமா, ஏன் நடந்து வரணும்? நிறைய வாட்டி பஸ்ல வந்தேன்னு பார்க்க முடியல. கேட்டுக்கு முன்னாடி போய் ஒரு துண்டா பேப்பரை வச்சு உட்கார முடியும், போலீஸ் வரைக்கும் விடுவாரு. நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்ட முடியல. அண்ணாவுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம அண்ணன் கூப்பிடுவேன்.